கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ டேரெக்டாக தமிழ்நாடு பேஜில் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார். அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களும் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. குடும்ப ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போக தேவையில்ல. நமக்கு நீங்களும் நலமா அப்படிங்கிற திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தமிழக அரசின் சார்பில். இந்த நீங்களும் நலமா அப்படிங்கிற திட்டம் அதனுடைய போர்ட்டல் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இணையதளம் போர்ட்டல் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நீங்களும் நலமா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் இங்கே ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். நேற்று அடிப்படையில் அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்ம முதலமைச்சர் நம்மளோட அமைச்சர்கள் எல்லாருமே திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு திட்டம் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களும் கேட்டு அதனுடைய சேஞ்சஸ் ஏதாவது அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நலமா அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா அரசாங்கத்தோடைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடிய மாதிரியான விஷயம் தான் இந்த ஒரு திட்டம். அதுக்கான போர்ட்டல் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை. நமக்கு தமிழ்நாடு பேஜ் அப்படிங்கிறத பார்க்குறப்போ நமக்கு எடிட்டோரியல் பேஜ்லேயும் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்க முடியாத விஷயங்கள் தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கோம். செமாக்ளூடைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை ஹைலைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? சமீபத்தில் நியூஸில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மேஜிக்கல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரபலம் ஆகிட்டே வருது. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும் அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இன்ஜெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் அந்த ட்ரக் தான் செமாக்ளூடைட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரிஜினலாக இந்த செமாக்ளூடைட் அப்படிங்கிறத டைப் 2 டயாபெட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சர்க்கரை நோய்க்கு வந்து அதனுடைய மருத்துவத்துக்காக அதனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அந்த மருந்து வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தினாலும் அதனால வெயிட் லாஸ் அப்படிங்கிறதும் ஒரு சைடு எஃபெக்டாக வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரக்கை தான் வந்து இப்போ வெயிட் லாஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு பிரபலமாக சோஷியல் மீடியாலையும் பிரபலமாக போயிட்டு இருக்கு, சரிங்களா? பட் ஸ்டில் அந்த ட்ரக் அந்த செமாக்ளூடைட் அப்படிங்கிறது இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்படாத ஒரு ட்ரக், ஓகேங்களா? ஸோ அதை இந்தியாவோட அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரக்கை இந்தியாவில் இருக்கவங்க மேலே ஒரு ட்ரையல் நடத்துவாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துவாங்க. இந்த ட்ரக்கு இந்தியன் கண்டிஷனுக்கு சூட் ஆகுமா, இந்தியாவோட பேஷண்ட்ஸ்க்கு சூட் ஆகுமா, நம்மளோட ஜீனுக்கு அது சூட் ஆகுமா, நம்மளோட உடம்புக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ட்ரக் கண்ட்ரோலர் அப்படிங்கிற சொல்லுவோம், அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் இந்தியாவில் பயன்படுத்த முடியும், சரிங்களா? இருந்தாலும் அதை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லை. அந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிருக்கோம். செமாக்ளூடைட் அப்படிங்கிற அந்த ட்ரக் அதை தான் பயன்படுத்துறாங்க. இதை கூட தேர்வில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன ட்ரக் பயன்படுத்துறாங்கன்னா செமாக்ளூடைட் அப்படிங்கிறதா. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் அப்ரூவ் பண்ணாத ட்ரக்ஸை வந்து டாக்டர்ஸ் ஏன் அட்மினிஸ்டர் பண்றாங்க, ஸோ அதுக்கான ரெகுலேஷன்லாம் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு அது நிறைய அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். செமாக்ளூடைட் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு செய்திகள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு, சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் இன் கொல்கத்தா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா மெட்ரோவோட எஸ்பிளாண்டே டு ஹவுரா மெய்டன் செக்ஷன் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் அண்டர் வாட்டரில் போகக்கூடிய ஒரு மெட்ரோ லைன் அப்படிங்கிறது இருக்குது. நேற்று பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருப்பாங்க, சரிங்களா? இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த நதிக்கில் அமைஞ்சிருக்கு, எந்த ரிவரில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த நதி அப்படின்னு பார்த்தோம்னா ஹூக்ளி ரிவர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஹூக்ளி நதியில் தான் வந்து இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நதியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹூக்ளி நதியில தான் வருது, சரிங்களா? ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் கேள்வி அப்படிங்கிறது எந்த மெட்ரோ அப்படிங்கிறது கேட்கறது இல்லை. கொல்கத்தா மெட்ரோங்கிறது எல்லாரும் சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஸோ அதில் எந்த நதியில் போகுது அப்படிங்கிறது தான் உள்ள டீப்பாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹூக்ளி நதி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்தியன் நேவி சார்ந்து சில விஷயங்கள் நேற்று வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த இந்தியன் நேவி ஆன் வெட்னஸ்டே கமிஷன்ட் INS ஜடாயு அட் மினிகாய் ஐலாண்ட், இட்ஸ் செகண்ட் பேஸ் இன் லக்ஷதீப் ஆஃப் த
த்வீப் ரக்ஷக் இன் கவராட்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு லக்ஷதீப் அப்படிங்கிறது தெரியும், இந்தியாவோட மேற்கு சைடில் இருக்குது. ஓகேங்களா. இந்த சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கடற்படை தளம், கப்பல் படை தளம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுதான் INS நேவல் பேஸ் அப்படிங்கிறது சொல்லணும். சரிங்களா. ஸோ அதை ரெண்டாவது விஷயமா லக்ஷதீப்பில் ஆல்ரெடி த்வீப் ரக்ஷக் அப்படிங்கிறது கவராட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. லக்ஷதீப்போட தலைநகரம் கவராட்டி. இந்த கவராட்டி தீவில் இருக்கக்கூடியதான் த்வீப் ரக்ஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பற்படை தளம். ஓகேங்களா. INS பேஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இரண்டாவது தளமாக எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மினிகாய் ஐலாண்டில் INS ஜடாயு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஒரு கப்பற்படை தளம் அப்படிங்கிறது வந்து அதை நேற்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கப்பற்படை தளங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சைடு லக்ஷதீப்பில் 2 இருக்கு, அந்தமான் நிக்கோபாரில் INS பாஸ் அப்படிங்கிற ஒரு கப்பற்படை தளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த கடல் வர்த்தகம்ல இந்த சைடு இந்தியன் ஓஷன் சைடாக தான் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடல் வர்த்தகம் எப்படிலாம் போகுது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு, இப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்லாம் ரெட் சி அரேபியன் சி பக்கத்தில் தானே அந்த அட்டாக்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா அதில் இருக்க பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுறதுக்கு அது மாதிரி உலக வர்த்தகம் போயிட்டு வரக்கூடிய முக்கியமான பகுதியா இந்த லக்ஷதீப் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்கு, ஓகேங்களா, அதை மானிட்டர் பண்றதுக்கு தான் இதனுடைய முக்கிய வேலையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க INS ஜடாயு. ஓகேங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன் INS 334 சி ஹாக்ஸ் அட் கொச்சி அப்படிங்கிறத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம MH-60R அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டரை வந்து 4ஆம் ஜெனரேஷன், ஓகேங்களா, சாரி 4th ஜெனரேஷன் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறத இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த MH-60R அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இருந்து தான் நம்ம ஒப்பந்தம் போட்டிருப்போம். 24 இனிஷியலாக மொத்தமாக ஒரு 24 வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்போம். அதில் 6 ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ MH-60R அப்படிங்கிற ஹெலிகாப்டர்ஸ் அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருப்போம். 2020 ஒப்பந்தம் போட்டிருப்போம். 24 ஹெலிகாப்டர்ஸ் வாங்க போகிறோம். அதில் 6 ஹெலிகாப்டர்ஸ் வந்துருச்சு. அதை தான் கொச்சின்ல ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அது ஒரு செய்தியாக இருக்குது. இது ஒரு 4th ஜென்ரேஷன் ஹெலிகாப்டராக இருக்குது. ஏதாவது ஒரு மிசைல், ஓகேங்களா, ஒரு ஏவுகணை இந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அந்த ஏவுகணை கிட்ட இருந்து காப்பாற்றிக்கக்கூடிய தற்காப்பு அமைப்புகள்லாம் இந்த ஹெலிகாப்டர் கிட்ட இருக்குது. சரிங்களா. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். இந்த மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் இந்தியாவோட அந்த டிஃபென்ஸ்க்குள்ளே வரது இதுதான் முதல் தடவையாக இருக்குது. சரிங்களா. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கான காரணமும் அதான். இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் இந்தியா கிட்ட கிடையாது, இப்போ தான் வருது. சரிங்களா. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு நமக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரசிடென்ட் வந்து சங்கீத நாடக் அகாடமி விருதுகள் அப்படிங்கிறத 2022-23ஆம் ஆண்டுக்கான விருதுகளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப டீப்பாக பார்க்கணும், ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ரெஃப்யூஜிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நமக்கு அகதிகள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. அதனால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடக்குது, கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான உயிரிழப்புகள்லேயே அதிகப்படியான உயிரிழப்புகள் அப்படிங்கிறது 2023 தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தரவை வந்து ஐநா சபையோட அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8,565 people died on migration routes worldwide in 2023, making it the deadliest year since records began a decade ago அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 2014 தான் இவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா மிஸ்ஸிங் மைக்ரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஐநா சபையோட அந்த IOM அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. IOM அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆன் மைக்ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்ஸிங் மைக்ரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க 2014. அந்த திட்டத்தின் கீழே வருஷம் இந்த மைக்ரேஷனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க, என்ன மாதிரியான காரணங்கள்னால இறந்து போகிறாங்க. இப்போ மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நடந்து வருவாங்க. ஓகேங்களா. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகதிகள், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, நமக்கு மியான்மர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நடந்து வருவாங்க. ஓகேங்களா. இதே நமக்கு கப்பல் வழியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கப்பல் வழியாக வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான நாடுகளுக்கும் கப்பலில் போவாங்க. ஸோ
அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள், அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன காரணங்கள்னால உயிரிழப்புகள் நடக்குது, எவ்வளவு உயிரிழப்புகள் நடக்குது, அந்த மாதிரியான எந்த ரூட்டில் அதிகமான உயிரிழப்புகள் நடக்குது, இதெல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா எடுக்கிறதுக்காக தான் இந்த மிஸ்ஸிங் மைக்ரண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத 2014 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தரவுகள் எடுக்க ஆரம்பித்த ஆண்டிலேயே மிகவும் டெட்லியஸ்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக எது இருக்குது அப்படின்னா நமக்கு 2023 தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடைசியாக 2016 8084 பேர் இறந்து போயிருப்பாங்க இந்த டேட்டா எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகேங்களா? அதையும் தாண்டி இந்த 2023 அப்படிங்கிறதா 8565 பேர் இந்த மைக்ரேஷன் சார்ந்த காரணங்கள்னாலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, 2023 டெட்லியஸ்ட் இயர் ஃபார் மைக்ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தியை தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம. அதுவும் அதிகப்படியாக எங்கே இறந்துருப்பாங்க அப்படின்னா இந்த மெடிட்டரேனியன் சி இருக்கு இல்லையா, நமக்கு இந்த கிரீஸ் போன்ற நாடுகள்லாம் அதை சுற்றி இருப்பாங்க. ஓகேங்களா? கிரீஸ், ஈஜிப்ட், டர்க்கி, இஸ்ரேல், இவங்கெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நாடு தான் இந்த மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறது. இந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு யூரோப்புக்குள்ளே வர பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு வழித்தடத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நியூஸ் நமக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோதான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் பேஜில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஒரு 4-5 விஷயங்கள் தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த செமாக்ளூடைட், தமிழகத்தோட நீங்களும் நலமா அப்படிங்கிற திட்டம், அடுத்தது இந்தியன் ஆர்மி சார்ந்த இந்தியன் நேவி சார்ந்த சில விஷயங்கள், அடுத்தது டெட்லியஸ்ட் இயர் ஆஃப் மைக்ரேஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இருந்துச்சு இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் எடிட்டோரியல்லையும் பெருசாக அனலைஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.